சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் கைபேசியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயன் திருவள்ளுவர் இருந்தா இதுக்கு ஒரு குறள் எழுதியிருப்பாருங்க. கைபேசியை அதிகமாக பயன்படுத்தினால் குற்றம், அளவாக பயன்படுத்தினால் நலம். ஆமாங்க, இப்போ கைபேசியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் கேட்குறீங்களா? கைபேசியாகிய நான் குற்றவாளியா அல்லது என்னை பயன்படுத்தும் நீங்கள் குற்றவாளியா? கைபேசியில் பேசிக்கொள்வீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் பேசியே கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. பொழுதுபோக்கிற்காக என்னிடம் சில இருப்பது உண்மைதான். ஆனால் அதிலேயே பொழுதை போக்குவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. குடும்பத்துடன் பாச படங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் தனியாக ஆபாச படங்கள் பார்ப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. குழந்தைகள் என்னுள் விளையாட்டு விளையாடுவதால் படிப்பு கெட்டு போகிறது என்று குற்றங்களை என் மீது சுமத்துகிறீர்களே. அன்று குழந்தை பருவத்தில் நிலவை காட்டி, மலர்களை காட்டி, பாடி காட்டி, ஆடி காட்டி, பாலும் சோறும் ஊட்டினார்கள். நீங்களோ உங்களுடைய சோம்பேறித்தனத்தினால் என்னை காட்டி கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொண்டீர்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பது உங்களுக்கு தெரியாதா? என்னிடம் ஆறறிவு படைத்தவன் என்று மார்தட்டி கொள்ளும் நீ, ஓரறிவு கூட இல்லாத என்னை குற்றவாளி என்று சொல்கிறாயா? எதில் இல்லை தீமை, சொல்கிறேன் கேள். நெருப்பை தவறாக தீண்டினால் மரணம், மின்சாரத்தை தவறாக தீண்டினால் மரணம். அளவுக்கு மீறிய உணவு ஆளையே கொல்லவில்லையா? எடுத்துக்காட்டாக, ஒரு வாகனம் ஒரு மனிதனின் மீது மோதிவிட்டால் அந்த வாகனத்தை தானே கைது செய்ய வேண்டும். ஏன் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநரை கைது செய்ய வேண்டும்? ஆகவே கைபேசி ஆகிய நான் குற்றவாளியா அல்லது என்னை பயன்படுத்தும் நீங்கள் குற்றவாளியா? சிந்தியுங்கள்.